பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோரும் லென்ட் டேஸ், துக்க நாட்களை கடைபிடித்து தேவனுடைய சிலுவை பாடுகளை தியானம் செய்வதும், உபவாசம் இருப்பதும், சபைகளிலே கூடுவதும், ஜெபிப்பதும் மிக அருமையான ஒரு காரியமாய் இருக்கிறது. பொதுவாக 48 நாள் என்பது ஒரு மண்டலம் என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு மண்டலம் என்றால் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றாலும், அல்லது ஏதாகிலும் ஒரு நல்ல விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் 48 நாட்கள் அதை தொடர்ந்து செய்தால் அது நமக்கு அப்படி நடக்கும் என்று சொல்லுவார்கள். நாமும் கூட இந்த லென்ட் நாட்களை கணக்கிட்டு பார்த்தால் சாம்பல் புதன்கிழமையிலிருந்து புனித வெள்ளி வரைக்கும் இருக்கிற நாட்களை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து பார்த்தால் ஏறக்குறைய 46 நாட்கள் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் 40 நாட்கள் தான் நாம் உபவாசத்திலே பங்கெடுக்கிறோம். இந்த 40 நாட்கள் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் தியானிக்க வேண்டுமா என்று சொன்னால் இல்லவே இல்லை. 365 நாட்களும் ஒரு கிறிஸ்தவன் தியானம் செய்யலாம். தியானம் செய்வது தவறே கிடையாது. ஆனால் நாம் தியானத்தோடு சேர்ந்து இதை துக்க நாட்களாக, வேதனைப்படுகிற நாட்களாக, இயேசுவின் பாடுகளை நினைத்து நாம் துக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த துக்க நாட்கள் என்பது சரியா, துக்கப்படுகிறது என்பது சரியா என்று நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த நாட்கள் துக்க நாட்கள் இல்லை என்று 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆலோசனை செய்யுங்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற அந்த தருணத்திலே எல்லோரை காட்டிலும் அதிகமாய் துக்கித்தவன் யார் என்று நாம் யோசித்து பார்ப்போம் என்றால் அது நிச்சயமாக சாத்தானாக தான் இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த மக்களை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் சிலுவையிலே மரித்து நமக்கு பாவ மன்னிப்பை அளித்து, ரட்சிப்பை அளித்து, சாத்தானிடமிருந்து நம்மை மீட்டெடுத்து கொண்டார். அப்பொழுது சாத்தான் தான் அதிகமாய் துக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை சிலுவையிலே நசுக்கி போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? இந்த துக்கத்தை நமக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறான். நம்மையும் அவனோடு சேர்ந்து துக்கப்படும்படியாக நம்மை அவன் அழைத்திருக்கிறான். யோவான் 3:16 தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை, தன்னுடைய குமாரனை கொடுத்து, இந்த ரட்சிப்பை கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறனா சந்தோஷத்துடனே பெற்றுக்கொள்ளாமல் அதை துக்கத்தோடு அதை அனுபவிப்பதும் பெற்றுக்கொள்வதும் அது ஒரு தவறான காரியமாய் இருக்கும். இதை குறித்து இன்னும் கூட ரோமர் 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 16, 21, 22 வசனங்களிலும் நீங்கள் இதை குறித்து பார்க்கலாம். ஆகையால் இந்த நாட்கள் இயேசுவின் ரட்சிப்பை அனுபவித்திருக்கிற நாம் சந்தோஷப்பட வேண்டிய நாட்களாக இருக்கிறதே தவிர சாத்தானுடன் சேர்ந்து துக்கப்படுகிற நாட்கள் அல்லவே அல்ல. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கமே அவர் சிலுவையிலே மரிப்பதற்காக தான். அப்பொழுது அவர் பிறந்ததே மரிப்பதற்காக என்கிற பொழுது அவர் அதை செய்து முடித்து விட்டார். அவர் தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையை சொல்லுகிறார். சிலுவையிலே எல்லாம் முடிந்தது, நான் வந்த வேலை முடிந்தது என்று அவர் சந்தோஷமாக அந்த சிலுவையிலே அவர் மரிக்கிறார், நமக்கு ரட்சிப்பை அளிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சிலுவையை அவர் எப்படி பார்க்கிறார், சிலுவையிலே அவர் எப்படி மரிக்கிறார் என்றால் சந்தோஷத்தின் பொருட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த குட் ஃப்ரைடே, இந்த 40 நாட்களும் இயேசு கிறிஸ்து முடித்து விட்டார், நமக்கு அவர் ரட்சிப்பை தந்து விட்டார் என்று நாம் சந்தோஷப்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தியானிக்கிற நாம் அவர் சிலுவையிலே பாடுபட்டார், உண்மைதான். அது கொடூரமான ஒரு மரணம்தான். அதை எல்லாவற்றையும் நினைத்து நாம் வேதனைப்பட்டாலும் உண்மை என்னவென்று சொன்னால் மரித்த இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் மரணத்தை வென்றிருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராக நம்மோடு கூடவும் நமக்குள்ளவும் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதானே நிச்சயம். நம்மோடு கூட உயிரோடு ஜீவனுள்ளவராய் இருக்கிற தேவனை நீர் மரித்து விட்டீர், அதற்காக நான் துக்கப்படுகிறேன் என்று சொன்னால் அதிலே ஒரு அர்த்தமும் இல்லை.
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, நமக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைத்து கொண்டே அது நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம். ஆகையால் நாமும் மரணத்தை வென்றிருக்கிறோம், நாமும் உயிர்த்தெழுதலுக்கு உட்பட்டிருக்கிறோம், நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழப் போகிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த 40 நாட்களும் அல்லது குட் ஃப்ரைடேவும் நாம் துக்கப்படுவதற்கான நாட்கள் அல்லவே அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு நாம் செலவிடுகிற இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைத்து அது நிமித்தம் வந்த ரட்சிப்பை நினைத்து கொண்டாட வேண்டியவர்களாக, நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இயேசு என்னை மீட்டு விட்டார், நான் பரலோக வாசியாகிவிட்டேன் அல்லது நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை நாம் நினைவு கூறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.